பெரும் புலையரை எல்லாரும் காண இயமன்றன் தூதுவர் செல்லாத பற்றி தீவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே. கொலையே களவு கள்காமம் பொய் கூறல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி கலையாம் சிவனடி சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரத்தின் 5ஆம் தந்திரத்தில் 5வது அத்தியாயம் சரியில் 1446 மந்திரம் என்று சிந்திக்கின்றோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவபெருமான எப்படியெல்லாம் அடையலாம்னா 4 வழி இருக்குது. சரியை, கிரியை, யோகம், ஞானம்ன்றது. அதை கொஞ்சம் டீட்டெயில்டா திருப்பி நமக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி சொல்ற மாதிரி இந்த மந்திரத்தை நான் உணர்றேன். இப்ப நம்ம கடவுள்கிட்ட பக்தி செலுத்துறோம் அப்படின்னா இந்த 4 வழியில முதன்மையான வழி எது? எப்படி ஸ்கூல் போனோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி இது ஒரு முதல் வழி. இது புற செயல்களால நம்ம செய்யக்கூடிய ஒண்ணு. எப்படின்னா கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, அடியார்களுக்கெல்லாம் தொண்டு செய்வது, திருவிளக்கு ஏற்றுவது, கோவில் பணிகளை ஈடுபடுவது, இவர்களெல்லாம் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். சரி, கிரியை அப்படின்றது அடுத்த கட்டம். புறப்பணிகளோடு தன்னை ஒரு ஆத்தன்டிகேஷன் பண்றது. தன்னை பார்க்கும்போது சிவபெருமானுடைய மந்திரங்களை உச்சரிக்கிறது, பூஜைகள் செய்வது, லிங்கம் உருவங்களை வச்சு வழிபடுறது, இப்படி அவருடைய அருளுக்கு பாத்திரமாகி அருட்குறி உடையவர்களாக, அருட்குறினா அந்த திருநீரு, உத்திராட்சம், சிவச்சின்னங்கள் இவங்க அணிவார்கள். இன்னொன்னு யோக மார்க்கம். எப்படின்னா இரண்டும் கடந்தது. புற செயல் அகச்செயல் கடந்து உடலை ரொம்ப ஃபண்டாக்டிஸா வச்சுக்கிறது. அதுக்கு 8 விதமான இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு அஷ்டாங்க யோக பயிற்சிகளை நல்லா பண்ணி அப்புறமா உடல் தூய்மை, மனக்கட்டுப்பாடு இவைகளெல்லாம் வைக்கிறவங்களுக்கு பேரு யோகிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் யோக மார்க்கம். ஞான மார்க்கம் இறுதி நிலை. இதுல பார்த்தோம்னா எப்படி உடலையும் மனதையும் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் செல்ஃப் ரியலைஸ் பண்ணி அப்புறமா ஆத்மஸ்வரூபத்தை கண்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்றோம்னா இறைவனுடன் இரண்டரை கலக்கும் உயர்ந்த நிலையாக இது கருதப்படுகின்றது. இந்த நிலையில தான் நம்ம பற்றெல்லாம் நீக்கணும். பாசம், பற்று இதெல்லாம் நீக்கி பரம்பொருளை எந்நேரமும் சிந்தித்துட்டு அவன் கூடவே கலக்கிறது. இந்த மாதிரி இப்ப உங்களுக்கு பேரு சித்தர்கள்னு பேரு. ஸோ ஒட்டுமொத்தமா என்னன்னா சரிய மார்க்கத்தை பின்பற்றவங்களுக்கெல்லாம் பக்தர்கள்னு பேரு, கிரியா மார்க்கத்தை பின்பற்றவங்களாம் தொண்டர்கள்னு பேரு, யோக மார்க்கத்தை செய்யறவங்களுக்கெல்லாம் யோகிகள்னு பேரு, ஞான மார்க்கத்தின் மூலமாக சிவஞானத்தை அடைபவர்கள் தான் சித்தர்கள். நன்றி. வாருங்கள் கௌரியம்மா, வணக்கம். நன்றிங்க ஐயா, அருமை. முழுமையான விளக்கம் கிடைச்சிருச்சு. நன்றிங்க ஐயா. ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்றைக்கான திருமந்திரம் 1446. பத்த சரிதை படுவோர் கிரியையோர் அத்தகு தொண்டர் அருள்வேடத்து ஆகுவோர் சுத்த இயமாதி சாதகர் தூயோகர் சித்தர் சிவஞானம் சென்று எய்துவோர்களே. சுத்த வியமாதினும் சில இதுல இருக்கு, சுத்த இயமாதினும் சில புத்தகத்துல இருக்கு. Translation: The followers of Sariyai are Bhaktas. The followers of Kriya are Tondars in holy insignia. The practitioners of Yama, இங்க இயமத்தை சொல்றாங்க யமான்னு, etc. are pure
yogins, those who have attained Sivanyana are Siddhas அப்படின்னு சொல்றாங்க. ஐயாவே நல்லா சொல்லிட்டாங்க. இதுல பக்தர் வந்து பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க எந்தெந்த நிலையில அவங்க எப்படி இருப்பாங்க, நம்மளை புரிஞ்சுக்கணும், நம்ம நிலையை நம்ம தெளிவுபடுத்திக்கணுன்றதுக்காக சொல்றதாவும் பார்க்கலாம். நம்ம அந்த நிலையில இருந்து எப்படி இறைவனை அடையிறதுக்கான விஷயங்களை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்றதாவும் பார்க்கலாம். பக்தர் சரிதை படுவோர் கிரியையோர். அந்த பக்தி நிலையில இருக்கவங்க, சரியை நிலையில இருக்கவங்க, அவங்கள பக்தர்னு சொல்லுவாங்க. படுவோர்னா அதன்படி நடக்கிறவங்க, அந்த செயலிலும் மனதில் மட்டும் பக்தி இல்லாம அதை உடல்லையும் சேர்த்து அதுக்கான விஷயங்கள்லாம் செய்யறவங்க. பூஜைகளாட்டும், மந்திரங்கள், தொண்டு, இறைவனுக்காக செய்யும் அனைத்து செயல்களும், இறைவனை நோக்கி இறைவன் மேல உள்ள பக்தியால செய்யற அனைத்து உழவார பணி கூட செய்வாங்க. அந்த மாதிரி இறைவனுக்காக செய்யற அனைத்து விஷயங்களுமே தொண்டர்கள். அவங்க வந்து தொண்டர்கள்ன்ற நிலையில இருப்பாங்க. அவங்க அருள் வேடத்து ஆகுவோர். அருள் சக்தியாக நிறைந்திருக்கும் இறைவனின் வேடத்தை வந்து அவங்க போட்டிருப்பாங்க. சுத்த இயமாதி சாதகர் தூயோகர். சுத்த இயமாதின்னு பார்த்தோன்னா இயமம் முதல் சமாதி வரை அவங்க கடைபிடித்து அந்த யோக மார்க்கத்துல இருக்கிறவங்க, அதை சாதகமா செய்யறவங்க. வியமாதின்னு பார்த்தோன்னா, வியம்னா உடல், நம்மளோட சுத்த வியமாதினா நம்ம உடல்ல இருக்க அந்த பிராணனை யூஸ் பண்ணி அது மூலமா யோகத்தை பண்ணி அந்த நிலையில இருக்கவங்க தூய்மையான யோகர், யோகத்துல இருக்கிறவங்க. சித்தர் சிவஞானம் சென்று எய்துவார்களே. சித்தர்கள் வந்து அந்த மெய்ப்பொருளை இதெல்லாத்தையும் கடந்து மெய்ப்பொருளை நோக்கி போயிடுவாங்க. இவங்க இது வரைக்கும் செஞ்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாயை உலகத்துல இருக்கிற விஷயங்களை வச்சே நம்ம கடவுளை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். இவங்க வந்து அந்த மெய்ப்பொருளையே சென்று அந்த திருவடியே தஞ்சம் என்று அந்த இடத்துல இருந்து தெளிவடைந்து உணர்ந்து அதிலே இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து சித்தர்கள். இதை நம்ம கோஷம் படியும், அன்னமய கோஷம் அந்த இதுலயும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அந்த இடத்துலையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம், பொருந்தும். இன்னும் நம்ம வந்து இது எப்படி இருக்குன்ற ஒரு பார்வை பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, இப்ப நம்மளை இது மாய உலகம்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நம்மளாலையும் மாய உலகத்தை கிரியேட் பண்ண முடியும். ஒண்ணு தூங்குறப்ப வர கனவா இருக்கலாம், இல்லைன்னா பகல் கனவாவும் நம்மளால மாய உலகத்தை கிரியேட் பண்ண முடியும். என்ன, அது நமக்கு மாயம்னு தெரியற அளவுக்கு அதுக்கு அந்த அளவுக்கு உடலோ மனமோ இருக்காது அந்த மாய உலகத்துல. இப்ப நான் ஒரு கற்பனையோ கனவோ பண்றேன் அப்படின்னா, இப்ப கற்பனை பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்ப கற்பனை பண்ற ஒரு நாளைக்கு நான் கோயிலுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி நான் இப்பயே கண்ணை மூடி கற்பனை பண்றேன். கோயில் போறேன், சாமியை கும்பிடுறேன், வர்றேன் வெளியில. இது ஒரு காட்சியாக நான் வந்து பகல் கனவு காண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த கனவுல இருக்கிற ஒரு விஷயம் வந்து மாயை உலகம் தான். நானே வந்து ஒரு மாயை உலகத்தை கிரியேட் பண்ணி நான் அதிலே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் இந்த மாயை உலகமும் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப இதை கிரியேட் பண்ணவங்க யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களோட கனவா இருக்கலாம், இல்ல அவங்களோட நினைவா இருக்கலாம், இல்ல அவங்க உருவாக்குன விஷயமாக இருக்கலாம். அப்ப இறைவன் இருக்கிறார். அப்படியே வந்துடாது. ஏன்னா நம்மளாலையும் அந்த ஒரு மாய உலகத்தை உருவாக்க முடியும். இப்ப நான் இப்ப உருவாக்குன இந்த மாய உலகம் தான். இப்ப மாய உலகத்துல நான் வந்து கோயிலுக்கு போறேன், அந்த நிகழ்ச்சியை நான் காட்சியா பார்க்கிறேன். ஆனா இந்த மாய உலகத்துல உடலும் மனமும் கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்ப நான் பார்த்த அந்த மாய உலகத்துல உடலும் மனமும் இல்லை, வெறும் காட்சி தான். போற தெரியுது எனக்கு, சாமியை கும்பிடுறேன், வெளில வர என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன். அந்த மாதிரி நான் என்னென்னலாம் கற்பனை பண்றேனோ நான் அதெல்லாத்தையும் நான் கொண்டு வர முடியும். இப்ப இந்த காட்சிக்கு இறைவனா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நான் தான். ஏன்னா என் இஷ்டத்துக்கு நான் எப்படி வேணாலும் கற்பனை பண்ண முடியும். நாங்க ஒரு கீழே விழுறதா அடிபடுறதா கூட நான் கற்பனை பண்ண முடியும். ஆக இந்த இயக்கத்துக்கு, இந்த காட்சியான இந்த கற்பனை உலகத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் நானா தான் இருப்பேன். அது என்னமாக காட்சி வரணும்னாலும் நானா தான் இருப்பேன். அதே மாதிரிதான் இந்த உலகமும் யார் கையில இருக்குன்னா இறைவன் கையில இருக்கு. அந்த உள்ள இருக்க இப்ப நானுன்னு உள்ள ஒரு காட்சியில இருக்கேன் இல்லையா, அவங்க கையில இல்ல. இந்திய வெளியில இருந்து இந்த கற்பனை உலகத்தை உருவாக்குனல என்கிட்ட அந்த பவர் இருக்கு. நான் எப்படி அதை காட்சியை மாத்தி அமைக்கணும், என்ன பண்ணணும்னு இந்த தெளிவு வந்தவங்களாலதான் அந்த பக்தி மார்க்கத்துக்கு போக முடியும். இது எல்லாம் இறைவன் செயல். இறைவனை சரணடைஞ்சிட்டா அவர் வந்து என்ன எப்படி மாத்தணும், என்ன எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இறைவனை நோக்கி போகிற விஷயம்தான் பக்தி மார்க்கம். இறைவா உன்னிட்ட நான் சரணடைஞ்சிட்டேன். இப்ப உள்ள இருக்க என்னோட அந்த காட்சிக்குள்ள இருக்க அதுல இருக்கிறதும் நான் தான். அதே மாதிரிதான் இறைவன் படைத்த இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இறைவன் தான். இப்ப அந்த நான் கற்பனையில இருந்த கௌரியும் என்னோட பிம்பம் தான். நான் வெளியில நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த கற்பனையா நான் நினைச்சிட்டு இருக்க நானும் நான் தான். இதுல பெரிய வேறுபாடு இல்லை. இது பிம்பமாக இருக்குது, இது வந்து உண்மையாக இருக்குது. இதான் உண்மை பொருள். அது வந்து பிம்பமாக இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இந்த பக்தி மார்க்கத்துல இருக்கவங்களுக்கு அது புரிஞ்சதுனாலதான் என்னன்னா, நான் இறைவனையே சரணடைஞ்சிடுறேன், என்னோட காட்சியை நீ சரி பண்ணிடுப்பா. நான் அந்த கோயிலுக்கு போய் நான் எனக்கு அடிபடணும்னு இருக்குன்னா அதுல இருந்து நீக்கி நான் இறைவனை பார்த்து எனக்கு இறைவன் அருள் கொடுக்குற மாதிரி நீ செய்யப்பா. நீ நினைச்சா என்ன ஒண்ணா பண்ண முடியும்னு இருக்குல்ல. அப்ப நான் ஒன்ன சரணடைகிறேன், என்னோட இதை நீ மாத்தி விடு, என்னோட வாழ்க்கையை வந்து நீ மாத்தி விடு அப்படின்னு இறைவன்கிட்ட சரணடைஞ்சு அந்த இறைவனுக்காகவே நம்ம செய்யற விஷயங்கள் தான் பக்தி மார்க்கம். அந்த ஏன்னா நமக்கு அங்க நான் பண்ற காட்சிக்கு உருவமும் மனமும் கிடையாது. இறைவனோட உருவாக்குற இந்த மாய உலகத்துக்கு உடலும் இருக்கு, மனமும் இருக்கு. அதனால நம்மளா இயங்குற மாதிரியான மாய உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம். இது அடுத்த நிலையில இருக்கிறவங்க தான், இந்த கிரியை நிலையில இருக்கவங்க அந்த செயலையும் செஞ்சு தொண்டு முழுமையா ஈடுபடுறது. தனக்கு உடல் இருக்குன்னு தெரியும், தனக்கு மனது இருக்குன்னு தெரியுது. இது 2 தான் நாம நினைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த 2த்தையும் எவ்வளவு தூரம் நான் இறைவனுக்கு அர்ப்பணிக்க முடியுமோ, சரணடைய முடியுமோ அத்தனையும் நான் செய்யறேன் உனக்காக, என்னோட விஷயத்த நீ மாத்திடு அப்படின்றதுதான். நம்ம உன்னை வந்து நான் சேர்ந்துடுறேன், உண்மை பொருளை போய் நான் சேர்ந்துடுறேன் அப்படின்றதுக்கு தான் இந்த பக்தி மார்க்கமும் சரி, கிரியை மார்க்கமும் சரியும் சரி, கிரியையும் சரி. இந்த சுத்த வியாமாதி சாதகர் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கும் தெரியும் இந்த உடலும் மனமும் வச்சுதான் இங்க இந்த மாய உலகமே நடக்குது அப்படின்றது. மாய உலகத்துல நம்ம இந்த உடல்னு ஒண்ணு இருக்கு. அதுல இப்ப வந்து ஒரு எலக்ட்ரானிக் பொம்மை மாதிரி நம்ம இருக்கிறோம்னா, உள்ள வயரிங் இருக்கும், எனர்ஜி சென்டர் இருக்கும், பேட்டரிஸ் இருக்கும். இதனால தானே நம்ம இந்த மாய உலகத்தோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்றதுனால நம்ம உடலுக்குள்ள அவங்க இந்த வெளி உலகத்துல இருந்து திரும்பி நம்ம உடலுக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் போயிடுவாங்க. மனதுக்கும் மூச்சுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, உடலுக்கும் இந்த எனர்ஜிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, இந்த வயரிங்லாம் நடந்திருக்கு இல்லையா, இந்த நரம்புகள் போறது, இந்த வயரிங்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த வயரிங்கை நான் மாத்தி விட்டேன்னா எனர்ஜியை வந்து எந்த பக்கம் திருப்பி விட்டா என்ன நடக்கும், இப்படின்னு நம்ம உடம்புக்குள்ள ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி எந்தெந்த வாயு எந்த பக்கம் போனா, எந்தெந்த வாயுவை அடைச்சா, எந்த பக்கம் ஏத்துனா நான் இந்த மனதுல இருந்து விடுபடுவேன். இந்த மனது இந்த மூச்சை வச்சுதான் அது இயங்குது. அப்ப இந்த மூச்சை நான் எந்த மாதிரி சரி பண்ணா நான் மனதுல இருந்து விடுபடுவேன். இந்த மனதுல இருந்து விடுபட்டனாலே அந்த மாயையில இருந்து விடுபடும் போது நான் உண்மை பொருளை நோக்கி போயிடுவேன். அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கறது தான் இந்த வாசி யோகம் பண்றது, பிராணாயாமம் பண்றது, எனர்ஜி குண்டலினி சக்தியை மேலே ஏத்துறது, இதெல்லாம் நமக்குள்ள இருக்க வயரிங்கு, நமக்குள்ள இருக்க பேட்டரிஸு, எனர்ஜி மையங்கள், இதெல்லாம் வந்து சக்தி மையங்கள். அது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அது மூலமா இந்த மனதுல இருந்து வெளில வர்றதுதான் மெயினா. மனதுல இருந்து வெளில வந்து அந்த பாதையையும் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்கு. அந்த மெய்ப்பொருளுக்கான பாதை அந்த சுழுமுனையிலேயே இருக்குது. அந்த பாதையும் அதையும் எப்படி நம்ம திறக்க செய்யறது, இந்த மாதிரியான ஆராய்ச்சியில இறங்கி அதுக்கான சாதகம் செய்யறாங்க இல்லையா, அவங்க தூய்மையான யோகர்ன்னு சொல்றாங்க, யோகர். இதெல்லாம் விட்டுட்டு உண்மை பொருளை உணர்ந்துட்டாங்கன்னா, உண்மை பொருள் இப்ப நான் எப்படி என்னோட காட்சியில இருந்த கௌரியே வேற, அந்த காட்சியை யாரு உருவாக்குறது, அந்த காட்சியை யாரு பார்த்துட்டு இருக்கிறது, இது கனவா இருந்தா இந்த கனவை யாரு காண்றது, அந்த உண்மை பொருளை நோக்கி நம்ம திரும்பிட்டோம் அப்படின்னா அதுதான் சித்தர். அதுதான் நம்ம திருவடி. அந்த உண்மை பொருள் இந்த காட்சியை உருவாக்கி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாருன்றத உணர்ந்து திரும்ப நான் என் கிட்டேயே அந்த காட்சியை நான் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து இப்ப இருக்கிற நடைமுறைக்கே நான் வந்துட்டேன்னா நான் என்னோட திருவடியே சேர்ந்துட்ட மாதிரி. இது வந்து என்னன்னா நான் கற்பனை உலகத்துல இருந்து உண்மை உலகத்துக்கு வந்துட்டேன், அவ்வளவுதான். இதேதான் வெளியிலயும் நடக்கிற விஷயம். வந்து கற்பனை உலகத்துல இருந்து நம்ம திரும்ப இறைவன்ட்டே நம்ம போய் சேர்றது. இது இறைவன் உருவாக்குன மாய உலகம்தான். இந்த இதுல பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரியும் தோணுது. அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா.
கிருத்திகாமா? வணக்கம். லயனையாவும் சரி கௌரிமாவும் சரி இந்த பாடல் முழுமையா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. எல்லா எல்லா சாத்தியக்கூறுகளையும் எல்லா புரிதல்களையும் ரொம்ப அழகான அடுக்கோடு சொல்லி முடிச்சுட்டாங்க. நம்ம இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு முறை பாடல் என்னுடைய தெளிவுக்காக வாசிச்சுக்கிறேன். பத்தர் சரிதைப்படுவோர் கிரியையோர் அத்தகு தொண்டர் அருள் வேடத்து ஆகுவர் சுத்த வியமாதி சாதகர் தூயோகர் சித்தர் சிவஞானம் சென்றெய்து ஓர்களே அப்படின்னு சொல்றாரு. இது யாரு என்ன ஏது எல்லாமே சொல்லியாச்சு நம்ம இல்லையா? இதுல ஒன்னும் புதுசா பார்க்க வேண்டாம். சரிதைப்படுவோர் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்தாப்புல கிரியையோர் அத்தகு தொண்டர் அருள் வேடத்து ஆகுவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த கிரியையோரை தனிச்சும் பார்க்கலாம். கிரியையோர் அப்படின்னு தனியா கொண்டு வந்துட்டு அத்தகு தொண்டர் அருள் வேடத்து ஆகுவர் அப்படின்னு ஒரு இடத்த கொண்டு வரலாம். அது தனியாவும் பார்க்கலாம். அநேக உரையாசிரியர்கள் கிரியையோர் அத்தகு தொண்டர் அப்படின்னா சொல்றாங்க. நம்ம பிரிச்சும் பார்க்கலாம். யாரெல்லாம்? பத்தர் சரிதைப்படுவோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த இடத்துலதான் சுந்தரருடைய விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். அவர் முதல்ல எப்படி வந்தாரு? அவரு முதல்ல சிவத்தை உணர்ந்து கொண்டார். அவர் எதற்காக வந்தாரு? நம்ம அடுத்த நிறைய அன்னைக்கே சொன்னாரு, திருத்தொண்டர் தொகை சொல்றதுக்காக, இந்த உலகத்திற்கு மிக பெரும் விஷயத்தை எடுத்து சொல்வதற்காக அவர் வந்தார். அப்புறம் அவரே ஒரு நாயன்மாரர். அவர் எழுதும்போது அந்த திருத்தொண்டர் தொகையில அவருடைய பெயர் கிடையாது. பின்னர் சேக்கிழார் புரான் அதை விரித்து சொல்லும் பொழுது ஒரு புராணங்களையும் விரித்து சொல்லும் போது சுந்தரருக்குன்னு தனி அற்புதமான பாடல்களை சேக்கிழார் பண்ணியிருப்பார். அப்ப அவரும் ஒரு சரிதையாக மாறுகிறார். அப்போ முதல்ல பக்தர், அந்த பக்தரோட நிலை எப்படி மாறுது? சரிதையாக மாறுது. அதாவது சரிதைனா கதை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரியைன்னு சொல்லல இந்த இடத்துல, சரிதை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது சரிதமாக மாறுகிறது. எப்ப அது சரிதமாக மாறும் அப்படின்னா, வியத்தகு செயல்களை இறைவன் செய்வதற்கு கருவியாக நிற்பது. அதான் அந்த இடத்துல விஷயம். என்ன சொன்னாங்க? நம்ம நார்மலா எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தா தெரியாது. திடீர்னு அங்க யாராவது அருள் ஒரு உணர்ச்சி மேலிட்டு அவங்க இறைவனை தொழும் பொழுது நம்ம அவங்கள அடையாளம் பார்க்கிறோம். இல்லைன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு 100 பேர் 1000 பேர் திரும்பி வந்துகிட்டே இருக்கும். அப்ப சரிதைப்படுவோர் அப்படின்னா யாரு அப்படின்னா, இறைவனை உணர்வதன் மூலம், இறைவனை பக்தியால் அடைவதன் மூலம் இந்த உலகிற்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லுவார். அதான் சரிதைப்படுவோர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப அது எப்படி பண்ண முடியும்? சும்மா உள்ளே உட்கார்ந்து இருந்தா பண்ண முடியும். என்ன எக்ஸிபிட் பண்ண, அந்த சரிதைப்படுவோர்ங்கிறத எக்ஸிபிட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அப்போ பக்தர், அப்ப அதுக்கு முதல் படி என்ன? பக்தர் உள்ளுக்குள்ள நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். கடவுளை பற்றி கொள்ள வேண்டும். அதனாலதான் பக்தர் அப்படின்றாரு. இப்ப பக்தர் பக்தர் எல்லாம் ஒரு வார்த்தை தான். ஆனா பக்தர்ங்கிறதுக்கு இன்னொரு பொருளும் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த தங்க வேலை செய்யறவங்கள பக்தர்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு? உள்ள இருக்கக்கூடிய தங்கத்துல உள்ள தூசுகளை எல்லாம் அகற்றி அதை புடம் போட்டு அதை வணக்கி தீல வாட்டி தீல வணக்கி நாம் ஆபரணமாக செய்யக்கூடியவர்கள். அவங்களதான் பக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை உபயோகம் பண்ணியிருப்பாரு திருமூலர். அப்ப அவங்க வேலை என்ன அப்படின்னா, அதுதான் சரிதைப்படுத்துறது. எப்படி? இறைவனுடைய மகாத்மியத்தை நமக்கு சொல்லக்கூடியவர். இப்ப திருமூலர் என்ன பண்ணியிருக்காரு? அதுதான் பண்ணியிருக்காரு. முன்னாடி சொன்னாரு, காலங்கிநாதர், காலங்கி, மலையமான் அப்படின்னு வரிசையா, கஞ்சன் அப்படின்லாம் வரிசையா சொன்னார். கந்துரு அப்படின்லாம் சொன்னார். அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? இதான் பண்ணியிருக்காங்க. இறைவனை நமக்கு மகிமைப்படுத்துதல்.
நமக்கு சொல்றது. ஏன்னா நமக்கு தெரியாது. இந்த உலகத்துல பிறக்கிறவங்களுக்கு அந்த அரும்பெரும் விஷயத்தை நமக்கு சொல்லுபவர்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா சுந்தரர் பெருமானும் சேக்கிழார் பெருமானும் அவ்வளோ ஒரு ரொம்ப பெரிய வேலையை பண்ணியிருக்காரு. அபிராமி அந்தாதி சுப்பிரமணியர் பாடலைன்னா நம்ம அபிராமியை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கோயிலா நால்வர்கள் சென்று பாடலைன்னா நமக்கு அந்த கோவில்களினுடைய மகத்துவம் புரிந்திருக்காரு. இதேதான் வைணவ திருத்தலங்களை 108 திருப்பதிகள்னு சொல்றோம். அந்த 108 வைஷ்ணவ தலங்களும் நம்ம வைணவ அடியார்கள் தேடி 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 பாடியிருக்காங்க. அதனாலதான் அவருடைய அருமை பெருமைகளே நமக்கு அவங்க அதுதான் சரிதைப்படுவோர் அப்படின்னு. அப்போ அதை பாடுவதன் மூலம் அவர்கள் தன்னையும் ஒரு சரிதையாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறதுதான் நிஜம். இப்ப சுந்தரர் பாடினதுனாலதான் நம்மளால சுந்தரர் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. நமக்கு தெரியுது காலத்துக்கும் நிக்கிறாரு. இல்லைன்னா வாய் வழியா ஒரு 2 நூற்றாண்டுல மறைஞ்சு போயிருப்பாரு. ஆனா இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நாம் அவரை பேசுகிறோம். லெஜண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த லெஜண்டுங்கிற வார்த்தை தான் இந்த சரிதை பெறுவது. இதுதான் அந்த அடையாளம். அப்போ கிரியையோர் அப்படின்னா இதுல இருந்து அங்க போனோம். இந்த கிரியைங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம நினைக்கிற மாதிரி பெருசா சாங்கியத்துல இருக்கணும்னு அவசியம். ஒரே ரொட்டீன்ல இருக்கிறாரு. ஒரு கோயிலுக்கு போகணும், ஒருத்தர் பாடணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? கையில ஒரு தாளம் இருக்கணும், டெய்லி குளிக்கணும், நேரத்துக்கு கோயில் போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதான் கிரியையோர். அத்தகு தொண்டோர் அருள் வேடம் தாங்க. கோயிலுக்கு போறவங்க சும்மா போவாமா? நல்ல குளிச்சு கழிச்சு விபூதி எல்லாம் எடுத்து பட்டாடை உடுத்தி இல்ல நல்ல ட்ரெஸ் உடுத்தி கையில கிங்கினியோடு ஒரு பக்தர் குழாம் சூட அத்தகு தொண்டர். எத்தகு தொண்டர்? சரிதையாக நிற்கக்கூடிய தன்மையில் உள்ள தொண்டர்கள், பக்தர்கள், கிரியையில் இருப்பவர்கள், அருள் வேடத்து ஆகுவர் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவங்க வேடம் தரிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்கள பார்க்கும்போதே அந்த தன்மை நம்மால் உணர்ந்து கொள்ளப்படும். சுத்த வியமாதி சாதகர் தூயோகர். தூயோகர்னா என்னன்னு கௌரிமா அழகா சொல்லிட்டாரு. சுத்த வியமாதி சாதகர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அத்தனை அட்டாங்க யோகத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அட்டாங்க யோகத்துல இருக்கும்போது என்ன செய்யணும்? நம்ம உடலை பார்த்தோன்னே நமக்கு தெரியும். அப்படியே கொடி மாதிரி இருப்பாங்க. அட்டாங்க யோகம் பழகுறவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களுடைய உடல் தன்மை 3 நிலையும் சரியா இருக்கும். வாதம், கபம், பித்தம் 3 சரியா இருக்கும். ஒரு ப்ளோட்டிங் இருக்காது. அவங்கள பார்க்கும்போதே செடுக்குன்னு இருக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான உடலை அவங்க உடலையும் யோகமாக உடலையை நோக்கி திருப்பி வச்சிருப்பாங்க. அதான் தூயோகர் அப்படின்னு சொல்றாங்க. சித்தர் சிவஞானம் சென்றெய்துவார்களே. இப்ப இத அடுத்த பாடல்ல மாத்தி போடுவார். அது ஒரு படி அமைச்சு தருவார் நமக்கு. அப்போ அந்த மாதிரி சிவஞானம் சென்றெய்துவார்களே இப்படி எல்லாம் இருந்தா நம்ம அங்க போய் சேரலாம் அப்படின்னு ஒண்ணு. இதுல எதுல இருந்தாலும் அங்கே சென்று சேரலாம் அப்படிங்கிறது இன்னொரு பாதை. ஏன்னா நம்ம நினைச்சுக்க கூடாதுல்ல, அட்டாங்க யோகம் செய்தாதான் நம்ம இறைவனை செல்லலாம்னு நினைச்சுக்க கூடாது. பக்தி பண்ணா மாத்திரம்தான் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. கிரியையில இருந்தா மாத்திரம்தான் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. எதுல இருந்தாலும் அங்கே சென்று சேரலாம் அப்படிங்கிறதும் ஒரு பார்வையா நம்ம வச்சுக்க முடியும். ரொம்ப அற்புதமான மந்திரம். இது உங்களோட பகிர்ந்து இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. அருமைமா, அருமை. நல்ல அந்த பக்தர் நீங்க சொன்ன மாதிரி நானும் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. வாங்கம்மா விந்தியாமா. வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1446வது திருமந்திரம். சரியை கிரியை யோகம். திருமந்திரம். பத்தர் சரிதை படுவோர் கிரியையோர் அத்தகு தொண்டர் அருள் வேடத்தாகுவோர் சுத்த இயமாதி சாதகர் தூயோகர் சித்தர் சிவஞானம் சென்று எய்துவோர்களே. சரியை வழி சென்று இறை வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஆலய வழிபாட்டில் நாட்டம் உடையவர்கள். கிரியை வழியில் செல்லும் அடியவர்கள் விபூதி ருத்ராக்கம் ஆகிய புற வேடங்கள் தாங்கி நிற்பவர்கள் ஆவர்.
புலனடக்கம் முதலான புனிதமான அட்டாங்க யோக பயிற்சி மேற்கொண்டு இருப்பவர்கள் மேலான யோக நிலை பெற்றவர் ஆவர். சித்தர்கள் எனப்படுவோர் சிவஞான சிந்தனையால் பரம்பொருளை தன்னுள் கண்டு ஆனந்த பரவசம் எய்தி அதிலேயே லயித்திருப்பவர் ஆவர். பத்தர் பக்தர் இறை அடியார்கள் சரிதை சரியை புற வழிபாடு அத்தகு அப்படிப்பட்ட அருள் வேடம் சிவ சின்னம் அணிந்திருத்தல் இயமம் புலனடக்க தவயோகம் சாதகர் பயிற்சியில் ஈடுபடுவோர் சித்தர் சித்திகள் எய்த பெற்றவர். கழக வெளியீட்டில் சீல நெறியில் செல்வோர் பத்தர் எனப்படுவோர். நோன்பு நெறியில் செல்வோர் தொண்டர் எனப்படுவர். இயற்கை இயமாதி எண்ணுறுப்பும் கைக்கொண்டோர் சிவயோகர் எனப்படுவர். சிவனை மறவா செய்கையோர் சிவஞானி எனப்படுவர். இவர்களே சித்தராவர். இவர்கள் முடிவே சித்தாந்தம். இந்நால்வரும் திருவெண்ணீரு சிவமணி திரு ஐந்தெழுத்து முதலிய திருக்கோலம் உடையவர் ஆவர். எண்வகை உறுப்பு அடக்கம் நடக்கை இருக்கை வழிநிலை தொகைநிலை பொறைநிலை நினைவு சமாதி என்பன. இவற்றை இயமம் நியமம் ஆத்தனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி எனவும் பிங்களந்தை 419 கூறுப. சமாதி சிவ நிறைவு. பத்தர் சரியையாளர் தொண்டர் கிரியையாளர் சாதகர் யோகிகள் சித்தர் சிவஞானிகள். அனைவருக்கும் நன்றி வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்க மேம். நல்ல பார்வை இருந்தது, நிறைய விளக்கம் கிடைச்சது. நன்றிங்க மேம். வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. சிவமல்லிகா அம்மா வந்திருக்காங்க. நான் இன்வைட் கொடுத்தேன். அம்மா மேல வரீங்களா? சிவமல்லிகா அம்மா, அம்மா வாங்க. நான் திருப்பி இன்வைட் கொடுத்துருக்கேன். வணக்கம் அம்மா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்க முடியுது. ஆனந்தம். வாங்க. வாங்கம்மா. உங்களுக்கு மியூட்ல இருக்குமா? அம்மா நீங்க மியூட்ல இருக்கீங்க. மூலையில மொபைல்ல மூலையில மைக் இருக்கும் பாருங்க, அதை டச் பண்ணுங்க, அப்பதான் ஓபன் ஆகும். தெரியல, அவங்களுக்கு ஒருவேளை ஆன் ஆகலையோ என்னமோ. we may move on to அர்த்தநாரியா. நம்ம மல்லிகம்மா பேச முடியும் போது பேசலாம். இல்ல வணக்கம். இதுல நான் சொல்ற மாதிரி ஒன்றும் எனக்கு தெரியல. ஆனா என்னன்னா, இந்த கிரியை அப்படிங்கிறது தொண்டர்கள் அப்படின்னு சொன்னது ரொம்ப நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இது எல்லாமே நடக்கணும், ஞானம் அடைதல் வரைக்கும் நடக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே தொண்டு அப்படிங்கறதுதான் ரொம்பவும் இன்றியமையாதது. அன்அவாய்டபிள் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம்ல அது. ஏன்னா அதனாலதான்
இந்த நூல் அபிராமிய பதிகத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பக்தி அப்படிங்கிறது இயல்பா வந்துரும். என்னை யோகிகளாக்கு ஞானிகளாக்குன்னு கேட்டுறது கிடையாது. பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த தொண்டுல இருந்து அதிலேயே நிலைத்து நின்றால் அது பெரிய தொண்டு அப்படின்னு ஆயிடும். அதே மாதிரி அபிராமி அந்தாதியோட 45வது பாட்டு எடுத்த உடனே தொண்டு செய்யாது அப்படின்னு தான் தொடங்கும். ஐயா நீங்கள் பேசுகிறது கேட்கல. தெய்வம் அப்படிங்கிற தன்மை வந்துரும் அப்படின்னு பாரதியாரும் சொல்லியிருப்பாரு. அதனால அந்த தொண்டு அப்படிங்கிறது மிகவும் இன்றியமையாதது. அது மட்டும் இல்ல, அது முதன்மையானதும் கூட. அதனால இன்னைக்கு நம்ம இந்த சரியை தொடங்கின நாள் தொடங்கி அப்பர் பெருமானுடைய தேவாரம் தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால இன்னைக்கு மல்லிகாமா கிடைச்சதா உங்களுக்கு அந்த மைக்? கிடைச்சது. கேக்குதா? வாங்கம்மா, நன்றி. உங்களுக்கு மைக் கிடைச்சது, எங்க எல்லாருக்கும் லைக் இருக்கு உங்களுடைய பேச்சுல. நன்றி. வாங்க. நன்றி நன்றி. எல்லாருடைய கருத்துக்களும் கேட்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. அதுக்குதான் இன்னைக்கு வந்தேன். நிறைய எல்லாருமே நல்ல புது புது கருத்துக்கள்லாம் இருந்தது. அதாவது அவங்க ஒருத்தங்க நல்லா உள்ள அந்த எலக்ட்ரானிக்ஸ் இது பத்தி நல்லா உள்ளுக்குள்ள எப்படி சர்க்கியூட் இருக்கு அது மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப ஒரு புதிய கருத்து, புதிய பார்வை, புதிய கோணம், அது நல்லா இருந்தது. சரியை கிரி யோகம் யானங்கிறது நெறி அப்படி 4 நெறி அப்படிங்கறதுல வர்றது தானே. அது ரொம்ப அருமையான அது ஒரு பாடல். 4 நெறி அப்படிங்கிறது சைவ சித்தாந்த கோட்பாடு, அடிப்படை கோட்பாடுல ஒண்ணு. அது இப்ப நீங்க சொன்னீங்க அந்த பக்திங்கிறது ஞானம் சொல்லி கொடுக்கலாம், யோகம் சொல்லி கொடுக்கலாம். ஆனா பக்தி அது தானா வர்றது. பக்தி ஒருத்தருக்கு ஊட்ட முடியாது. அதுதான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்றது. அது மாதிரி அந்த பக்தி அந்த பிறவியிலே வரணும். அது மாதிரி ஒரு ஒரு இதுவும் இருக்கும். ஈதல் அப்படிங்கிறதும் பிறவியிலே வரணும். அத கூட நீ ஒருத்தருக்கு தானம் பண்ணுன்னு ஒருத்தரை வற்புறுத்தக்கூடாது, வற்புறுத்த முடியாது. அது இயற்கை குணம் அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல ஒரு பாடல் வரும். அது மாதிரி அவரு அருணகிரிநாதர் இந்த மாதிரி ஈதல் குணம் எனக்கு வைக்கலையேங்கிற மாதிரி ஒரு பாடல் புலம்புவாரு. அது மாதிரி இந்த 2 இதுமே இறைவனால நமக்கு ஒரு ஜென்மாவுல அப்படி வர்றது. அது வரும்போதுதான் அதுதான் பக்திங்கிறது. அததான் அந்த பக்தி இருந்தாதான் மத்தது எல்லாமே வரும். சரீரத்தால பண்றது. இப்ப சொல்றாங்க அந்த ஆர்டர் சரிகை கிரியை யோகம் யானம் அப்படி ஆர்டர் படிதான் அந்த 4 நெறி போட்டிருப்பாங்க. அத கூட 4 நெறி மூலமா, அதாவது 4 வாசல் இருக்கு கோயிலுக்கு, கோபுர வாசல். அந்த 4 கோபுர வாசல் வழியா எந்த வழியா போனாலும் இறைவனை அடையலாம் அப்படிங்கிற இதெல்லாம் விளக்கங்கள்லாம் உண்டு. ஆனால் நம்ம அந்த பக்தி இருக்கணும், அதுக்கப்புறம் யானம் இருக்கணும். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் சரியை கிரியை யானம் யோகம் அப்படின்னு இந்த ஆர்டர் படி போறது இல்ல. யானம் இருக்கணும். பக்தி இயற்கை குணம், அது யானம் வரணும். அந்த பக்தினால அது யானத்தை ஒரு தேடல், அதுதான் சொல்றது, ஒரு தாகம், ஒரு ஏக்கம், இதெல்லாம் என்ன ஏதுங்கிறது அது வரும். அந்த பக்தினால இறைவன் நமக்கு ஊட்டுவார். அதுக்கப்புறம் யானத்தை தேடி, அந்த யானம் அறிவு பூர்வமானது இல்லையா.
அது அறிவோடு சார்ந்தது. யோகம்தான் உணர்வு சார்ந்தது. அப்ப நான் இது யானது அறிவால அறிந்தது அத்தனையும் நான் உணரணும் அப்படிங்கும்போதுதான் யோகங்கிறது வருது நமக்கு. அப்புறம் அந்த யோக உணர்வு வரும்போது அதை எங்க உணருதுதான் நமக்கு இந்த மாதிரி அட்டாங்க யோகத்தை வைக்கிறாங்க. நிறைய யோகம் 12 வகையான யோகத்தை திருமூலர் நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. அத்தனையும் சிவாகமத்துல இருக்கிறது தான். அட்டாங்க யோகம் மட்டும்தான் நமக்கு வேதத்துல இருக்கு. மத்த எல்லா யோகமும் எல்லாம் சிவாகமத்துல இருந்து சொல்றது. அதனாலதான் நம்ம சைவ சித்தாந்தம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சைவ சமயத்துல ஒரு சிறப்பா கூறப்படுவது. அப்படி யோகத்தால உணரும்போது அதுக்கப்புறம்தான் தன்னை சிவமா வெளிப்படுத்தணும் அப்படிங்கும்போதுதான் அந்த சிவ வேடம் அணியறதுக்குரிய ஆர்வம் வருது. இல்ல, அதாவது ஒரு பாத்திரத்துல நம்ம ஊறும்போது அந்த பாத்திர வடிவத்தை எடுக்கிறோம் நாடகத்துல. அது மாதிரி அதுக்கு அப்புறமா தான் அந்த சரீரத்துல அந்த சிவ வேடத்தை தரிக்கணுங்கிற ஒரு ஒரு ஆசை வருது மனசுக்கு. இந்த ஆசைதான் அதுக்கப்புறம் தான் இறைவனுக்கு தொண்டு செய்யணும். தொண்டு உள்ளம் ஆறத்தந்த அண்டத்தரும்பெறல் மேகன் வாழ்க அப்படின்னு மாணிக்க வாசகர் போயிடுவார். கீர்த்தியாக வல்லவரும் அந்த அடி. தொண்டு உழவு ஆறத்தந்த அவன் தான் அப்புறமா தான் நமக்கு தொண்டு உள்ளத்தை கொடுக்கிறார். அவரு தொண்டு செய்யறதுன்னா நம்மள அவருடைய வேலைக்கு நம்மள எடுத்துக்கிறார். அதுதான் தொண்டு. அதுக்கப்புறம் தான் சரீரத்தால ஞான தொண்டு, சிவத்தொண்டுங்கிறோம், அந்த பதிப்புண்ணியம் அப்படிங்கிறோம். இந்த மாதிரியான தொண்டு செய்யறது. இந்த மாதிரி ஆர்டர்ல தான் அந்த பாட்டை இந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கிறது இல்ல. இதுதான் நம்மள அப்ப இறைவனுக்கு தொண்டு செய்யணுங்கிற ஒரு உத்வேகம் செய்யும் போதுதான் அதுதான் ஆட்கொள்ளுதல். தொண்டு அப்படி மனப்பான்மை வரும்போது அந்த எண்ணம் வர்றது என்ன அப்படின்னா, இறைவன் நம்மளை ஆட்கொண்டு விட்டான். எல்லாருக்கும் தொண்டு செய்யணுங்கிறதெல்லாம் வராது. நம்மளே பார்க்கலாம் இல்ல. அப்ப ஆட்கொள்ளுதல் அப்படிங்கிறது, சிவானந்தங்கிறது, திருவருள் அப்படிங்கிறது, திருவடி பேரு, சிவ தரிசனம் அப்படி எல்லாமே தொண்டு உள்ளம் வரும்போது உள்ளம் வந்ததுன்னா இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இதுதான் இதை வச்சுதான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களோட கலந்துக்கிட்டேன். நான் இல்ல நான் போடாம வச்சிருந்தேன், மாத்தல. அதனாலதான் இப்பதான் மாத்தினேன். நன்றி அழகேசன் ஐயா, நன்றி. கிருத்திகா அம்மா, எல்லாருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம். வணக்கம். நன்றி. அதனால அப்பர பெருமானுடைய தேவாரம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதுல இன்னைக்கு திருவாரூர் குறித்து அப்பர பெருமான் பாடின பாடல். இதுல அப்பர பெருமான் தலைவியாகவும் சிவபெருமானை தலைவனாகவும் கருதி நாயகன் நாயகி பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனப்பான்மையில பாடின ஒரு பாடல் அது. முன்னம் அவனது நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். முன்னம் அவனது நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். பின்னை அவனது ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். முன்னம் அவனது நாமம் கேட்டாள், பின்னை அவனது ஆரூர் கேட்டாள். மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள்.
அகன்றாள் அகலிடத்து ஆச்சாரத்தை. அகன்றாள் அகலிடத்து ஆச்சாரத்தை. தன்னை மறந்தாள் தன்னாமம் கெட்டாள். தன்னை மறந்தாள் தன்னாமம் கெட்டாள். தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. முன்னம் அவனது நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். பின்னை அவனது ஆரூர் கேட்டாள் பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றாள் அகலிடத்து ஆச்சாரத்தை. தன்னை மறந்தாள் தன்னாமம் கெட்டாள். தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இந்த தேவாரத்தை கண்ணதாசன் அன்றொரு நாள் அவனுடைய பேரை கேட்டாள், அடுத்த நாள் அவனுடைய ஊரை கேட்டாள் அப்படின்னு இந்த பாட்டை சினிமா பாட்டுல கொண்டு வந்திருப்பாரு. அதுதான். நன்றி. சிவா, திருச்சிற்றம்பலம். அற்புதம் ஐயா, மிக்க நன்றி. நன்றி சிவமல்லிகாம்மா, மிக்க நன்றி வந்ததுக்கு, நீங்க விளக்கம் கொடுத்ததுக்கு. தொண்டோட மகிமைய பிரணனையாவும் ரொம்ப அருமையா சொன்னாங்க. நீங்களும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. எல்லாரோட இதுவும் இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்தது. லயனாயாவும் இன்னைக்கு முழுமையான விளக்கத்தை ஒரு 5 நிமிஷத்துல கொடுத்துட்டாங்க அவங்க. கிருத்திகாமா அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் டீட்டெயிலாக கொடுத்தாங்க. இப்படி நிறைய விளக்கங்கள். அதே மாதிரி விந்தியாமாவும் தெரியாத நம்ம யோசிக்காத விஷயங்களையும் சில விஷயங்களை கொண்டு வந்து அன்னைக்கு கொடுத்தாங்க. மிக்க நன்றி, அனைவருக்கும் மிக்க நன்றி. வேற எதுவும் கருத்து கேள்வி இருந்தாலும் கேட்கலாம், கருத்து இருந்தாலும் சொல்லலாம். நன்றி, நன்றிங்கம்மா. அன்னைக்கு சிவமல்லிகாம்மாவுடைய ஒரு தனி விளக்கமும் ஒரு முற்றிலும் மாறான ஒரு இதுதான் இந்த தளத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய புது புது கோணங்களில இந்த பாடலை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு அருள் இருக்கின்றார். மிக்க நன்றி. அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி. நன்றிங்க ஐயா. வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.